காமிச்சிக்கிறது சாதத்துக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வேறு எந்த மசாலாவும் வேணும்னு அவசியம் இல்லை. நம்மளே வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் வச்சு வறுத்துட்டு அதுலேயே நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த மட்டன் குழம்பு வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ஈஸியாக எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வதக்கறதெல்லாம் தனியாக வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன் பெருசாக இந்த சட்னி கரண்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு 2 கரண்டி அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை வந்து ஒரு 2 பீஸாக உடச்சி போட்டுக்கோங்க. 4 கிராம்பு எடுத்துக்குவோம், 2 ஏலக்காய், கல்பாசியில் ஒரு சின்ன பீஸ் இப்படி எடுத்து போட்டுக்கலாம். அன்னாச்சி முக்கில் ஒரு சின்ன பீஸ் இப்படி எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம வந்து வறுக்கிறதுக்கு எடுக்க வேண்டாம். பொட்டுக்கல்ல நம்ம எந்த இதில் மல்லி எடுத்தோமோ அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கல்லை எல்லார் வீட்லேயுமே இருக்குன்றதுக்காக நான் பொட்டுக்கல்லை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்ததுன்னா 6 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்லையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதிலே 2 காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாம். இதில் 12 காஞ்ச மிளகா, நல்ல காரமான மிளகா, அதனால் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வறுத்துட்டுலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. மிளகாய் எல்லாமே உப்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசால், அதாவது குழம்புக்கு தேவையான மசாலெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது வேணாலும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணுவோம், வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து இந்த சைஸில் 3 போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம வந்து வெங்காயத்துலேயும் கருவேப்பிலை 2 இனுக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், கொத்தமல்லியில் இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இதை இந்த இதில் போட்டுக்குவோம். மேல் உள்ள பகுதியெல்லாம் நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதுலேயே ஒரே ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், தக்காளியெல்லாம் போட்டோன்னே இந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம்.
பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்க, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். வாங்க இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலான்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க. பாருங்க, எல்லாமே நம்ம போட்டு வறுத்து அரைச்சிருக்கோன்றதுனால ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் கிடையாது. இதில் 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, இதுலேயே வந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அதில் மஞ்சள் தூள் சேர்க்கலை. அதனால் குழம்புக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட மஞ்சள் தூள்லாம் நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷான பேட்சில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். மஞ்சள் அப்படின்னாலே ஈரோடு மாநகரம், அதில் வந்து உங்களுக்கு மஞ்சள் அரைச்சி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னும் வாங்காதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெங்காயம் வதக்கணுன்னு ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி, ஏமா நீங்கள் வந்து தக்காளியை வந்து வதக்கியும் அரைச்சிருக்கீங்களே, இதுலேயும் போட்டு வதக்குறீங்களே அப்படின்னு. இதுலேயும் போட்டு வதக்கும் போது நல்ல சுவை கிடைக்கும். அதுக்காக நம்ம இதில் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து 400 கிராம் அளவுக்கு மட்டன். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்து இதில் ஊற்றிடலாம். குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அதில் பொட்டுக்கடலாம் போட்டிருக்கறனால குழம்பு திக்காகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு 5 விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. குழம்பு எப்படி இருக்குன்றதை ஃபைனலாக பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மட்டன் குழம்பு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன தான் நம்ம வந்து பொடியெல்லாம் போட்டு வச்சாலும் இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது இப்போ நான் வச்சுருக்கிறது சாதத்துக்கு, பரோட்டாவுக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.